பிரைஸ் அலாட். கர்த்தரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே நல்ல கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் பாவங்களின் நிமித்தமாக, பலவீனங்களின் நிமித்தமாக, சில சூழ்நிலைகளின் நிமித்தமாக இன்னும் முற்றிலும் அழிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். இங்கே வாசிக்கும் பொழுது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது தேவ கோபம் அவர்கள் மேலே வெளிப்படுகிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கர்த்தருக்கு நேராக திருப்பி தங்களை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகாப் ராஜா தன்னுடைய நாட்களிலே அவ்வளவு தேவையில்லாத கிரியைகளை செய்கிறார். ஆனால் தேவ கோபம் வெளிப்பட போகும் பொழுது ஆகாப் தன்னை தாழ்த்தினதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் தனக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினதை பார்த்தாயா என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஆகாப் ராஜாவுக்கு கர்த்தர் அங்கே என்ன செய்கிறார்? இறங்கி ஆகாபனுடைய நாட்களிலே செய்ய வேண்டிய அந்த தீங்கை செய்யாமல் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அதே போல தான் நினிவே ஜனங்கள் தங்களை தாழ்த்தும் பொழுது நினிவே ஜனங்களுக்காக கர்த்தர் இறங்குகிறார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே சில தவறுகளை நாம் செய்யலாம். அது நிமித்தமாக நம் மேலாக தேவ கோபம் வெளிப்படலாம். ஆனால் நாம் கர்த்தரிடமாக நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தருடைய இரக்கம் நம்மேலே வெளிப்படும். ஆகவே நாம் கர்த்தரிடத்திலே திரும்புவோம், கர்த்தரிடத்தில் தம்மை தாழ்த்துவோம், அவர் இரக்கம் நம்மேல் வெளிப்படும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.